முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். சார், இப்போ நம்ம இந்த ஏவிராக்ஸ் கம்பெனியில் ட்ரோனை பற்றி எல்லா டீட்டெயிலாக பார்த்தோம். இது விலைன்ற போது எப்படி சார் இது விலை? கண்டிப்பாக இது வந்து நம்ம 16 லிட்டர் ட்ரோன் சொன்னோம். மற்றவங்க எல்லாருக்கும் 10 லிட்டர் ட்ரோன் இருக்குது. நம்ம 16 லிட்டர் ட்ரோன்றதுனால இதில் வந்து நிறைய ஏக்கர் அடிக்க முடியும், கவரேஜ் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து அரசு நிர்ணயித்த விலை வந்து 7,80,000 கிட்ட வருது. அந்த விலையில் வந்து ட்ரோனு, ஒரு செட்டு பேட்ரி, அது மட்டும் இல்லாமல் இதற்கு உண்டான பயிற்சி, இந்த ஃப்ளையிங்கான பயிற்சி, அப்புறம் மூன்றாவது அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் சேர்ந்தது. இதுதான் நம்மளுடைய விலை. இது இந்த விலை வந்து அரசு வந்து மானியத்துக்காக நிர்ணயிக்கப்பட்ட விலை. அரசாங்கம் மூலமாக மானியம் கிடைக்குது. சிறு குறு விவசாயிகள், SC ST ஆர் விமன் ஃபார்மருக்குலாம் வந்து 50%, இதர விவசாயிகளுக்கு 40% தமிழ்நாடு அரசு மூலமாக மானியம் கிடைக்குது. ஆல்ரெடி நாங்கள் மானியத்தில் எங்கள் ட்ரோனையும் கொடுத்துருக்கோம். நம்ம மானியத்தில் எங்கள் ட்ரோனும் அப்ரூவ் ஆகிருக்கு. யாருக்காவது மானியம் தேவைன்னா அது அவங்களுடைய அரசு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அவங்க ஊரில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்ட்டை போய் அவங்க இதை பற்றி விசாரிச்சுக்கலாம். இப்போ கஸ்டமர் வாங்கியிருக்காங்க சொன்னீங்க, அவங்களோட ஃபீட்பேக்லாம் எப்படி சார் இருக்குது? ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது ஒரு 7.5 லட்சம் கொடுத்து ஒரு ட்ரோனை வாங்குறோன்னா இதனால் எனக்கு என்ன வயபிலிட்டி வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா மற்ற பொருட்களோட கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்குள்ளே அவங்க என்ன விலை போட்டு வாங்கினாங்களோ அந்த விலையை அவங்களால எடுக்க முடியும். பேபேக் பீரியட்னு சொல்லுவாங்க. அதனால் இது ஒரு மிகவும் ஒரு லாபகரமான ஒரு பொருளாக தான் பார்க்கணும். ஏன்னா விவசாய இயந்திரன்றது தன்னுடைய ஓன் பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணுறதோட வாடகைக்காக யூஸ் பண்ணுறது அதிகம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்து 7,80,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை வந்து கிட்டத்தட்ட 1 வருடம் 6 மாதங்களுக்குள்ள அவங்களால திருப்பி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்படின்றத ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். விவசாயத்தை தவிர வேறு எது இந்த ட்ரோன் யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக. அதாவது ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாயிகள் வாழ்க, வீரர்கள் வாழ்க, அதுதான் நம்ம நாட்டோட கோஷம். நாங்கள் விவசாயிகளுக்கு மட்டும் ட்ரோன் பண்ணல, இந்திய இராணுவத்துக்கு தேவைப்பட்ட அனைத்து விதமான ட்ரோன்களும் நாங்கள் தயாரிக்கிறோம். அதையும் நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சர்வே மேப்பிங் பண்ணுறதுக்கு, சர்வேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எங்கேயாவது ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு, இதற்கு உண்டான ட்ரோன்கள்லாம் கூட நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஏவிரானிக்ஸ் கம்பெனின்றது வந்து ட்ரோன் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதற்கு உண்டான அனைத்தும் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாமே இங்கேயே நம்மளுடைய தமிழகத்திலேயே நம்ம தயாரிக்கிறோம் எங்களுடைய இன்ஜினியர்ஸ்கள் மூலமாக.